எல்லாருக்கும் வணக்கம். மே மாதம் போயிட்டுருக்குது இப்போது. அதனால ஸ்கூல்லலாம் ஸ்டார் டெஸ்ட் நடந்துகிட்ருக்குது. இது வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ், டெக்ஸஸில் நடக்கிற ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ். அதுக்கு வந்து கிளாஸ் ரூம் ப்ரெப் எல்லாமே டீச்சர் தான் பண்ணணும். இதை மாதிரி போஸ்டர்ஸ் ஏதாவது இருந்தால், அதுவும் எஜுகேஷ்னல் போஸ்டர்ஸாக இருந்தால் அதை வந்து கவர் பண்ணி வைக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் டேபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடு ஃபேஸ் பண்ணி போடணும். இப்போ பார்த்தீங்களா, குரூப்பாக போட்டு வச்சுருக்கேன். இந்த டேபிள் எல்லாம் ஒரே சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி மாற்றி வைக்கணும். அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. க்ரோம்புக்கில் தான் பசங்க டெஸ்ட் எடுப்பாங்க. என்னோடய கம்ப்யூட்டரில் கூட நான் லாகின் பண்ண முடியாது. இந்த டேபிள்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இழுத்து போட்டு செட் பண்ணி கிளாஸ் ரூமை செட் பண்ணி வச்சுட்டேன். கிளாஸ் ரூம் செட் பண்ண பிறகு அட்மின்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு பயங்கர டயர்டாக இருந்தது. வெளியே முதல்ல டின்னர் வாங்கலாமான்னு நினச்சேன். பட் வீட்டிலையே ஈஸியான ஹெல்த்தியான டின்னர் பண்ணிட்டேன். இது வந்து காஸ்கோவில் ஃப்ரோசன் செக்ஷனில் கிடைக்கிற பாட் ஸ்டிக்கர்ஸ், அதாவது சிக்கன் அண்ட் வெஜிடபிள் டம்ப்ளிங்ஸ். இது வந்து ஆர்கானிக், நான் ஜிஎம்ஓ. இதை யூஸ் பண்ணி தான் ஒரு சூப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவை வந்து மஷ்ரூம், அப்புறம் சிக்கன் போன் பிராத், இதுவுமே ஆர்கானிக் தான். அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். நீங்கள் வேணும்னா வேறு வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த 2 வெஜிடபிள் மட்டும்தான் இருந்தது. ஸோ ஈஸியாக சிக்கன் டம்ப்ளிங் சூப் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு இதை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இந்த பேக்கேஜ்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் எப்படி பண்ணணுன்ட்டு. இதை வந்து பேக் பண்ணலாம், அப்புறம் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம், சாட்டே பண்ணலாம். இப்படி தான் இருக்கும் அந்த ஃப்ரோசன் டம்ப்ளிங்ஸ் எல்லாம். இது வந்து அப்படியே நம்ம சூப்பில் போட்டு குக் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் பண்ணிடலாம் இந்த சூப்பை. இதுக்கு வந்து முதல்ல ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை போட்டு சாட்டே பண்ண வேண்டியது தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஷ்ரூம் எல்லாம் ஆட் பண்ணி அதை சாட்டே பண்ண உடனே இந்த சிக்கன் போன் பிராத்தை ஒரு பாக்ஸ் அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெஜிடபிள் பிராத் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 9 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அந்த ஃப்ரோசன் டம்ப்ளிங்ஸை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். இதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் அவசியம் இல்லை. அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் பெப்பர் பவுடர், சால்ட்டு அதெல்லாம் சேர்த்துட்டு பாயில் பண்ணணும். அப்புறம் ஒரு பாயில் வந்தவுடனே நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப் ரெடி. அப்புறம் ஒரு ஃபைனல் டச் கொடுக்கறதுக்கு, அந்த ஒரு நட்டி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு வந்து செசமி ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ் கடைசியில் ஆட் பண்ணி நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது வந்து நான் வந்து இன்றைக்கி டோஸ்டட் செசமி ஆயில் யூஸ் பண்ணேன். சூப் ரெடி. இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து இதை வந்து சிக்கன் டம்ப்ளிங் சூப் அப்படின்னு சொல்லுவோம். மேலே கொஞ்சம் செசமி சீட்ஸ் போட்டு உங்களுக்கு வேணும்னா சோய் சாஸும் மேலே ஊற்றி சாப்பிட்றலாம். இது வந்து ஹோல் மீலாகவே அப்படியே சாப்பிட்லாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.